தன்னை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த பேச்சுக்கு அதிமுக தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டணியில் பிளவு ஏற்பட்டதை தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என விமர்சனம் செய்யும் அண்ணாமலைக்கு தங்களுடன் கூட்டணி வைத்தபோது இது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டியே அப்பெல்லாம் தெரியலையா? மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். மறுபுறம் சென்னை ராயப்பேட்டையில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூவத்தூர் விவகாரம் குறித்து கடுமையாக விமர்சித்ததுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை பற்றி பேச அருகதை இல்லை என காட்டமாக கூறியிருந்தார். கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன். ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. அவரது இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இன்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முளைத்து 3 இலை விடல 3 வருஷத்துல இந்த போக்கு போனா இந்த தமிழ்நாடு எங்கே போகிறது? அரசியல் நாகரிகம் எங்கே? அரசியல் பண்பாடு எங்கே? அதிமுக குறித்து பேச அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. இதனிடையே தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே தனது கருத்து என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருப்பது கவனம் பெற்று உள்ளது. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்துக்களை கூறியதாக பல்வேறு இடங்களில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.